யாருப்பா அது கடவாசல குதிங்க அசிங்கம் பண்றது? போய் மரப்பல உட்காரு போ. மாறி என்ன மாறி தலை மேல துண்டு போட்டு குந்தீங்கன்னா போய் குடிக்க மாட்டேன். இப்ப சாராய கடை வாசல குதிங்க என்ன அது? அட ஏன்டா இந்த கோராமே கேக்குறீங்க? நான் குடிக்கிறத விட்டு ஒரு வாரம் ஆச்சு. இப்ப என் வீட்டுக்காரி ஆரம்பிச்சுட்டா. அவளை அழைச்சிக்கிட்டு போறதுதான் காத்துக்கிட்டு. வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்குது. அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லியா கூட்டிட்டு போக முடியும்? மாறி மாறி எங்க வண்டிய போடி. வண்டியா? நமஸ்காரம். வாயா என்னங்கடா சத்தியமா நடந்துக்க மாட்டேன். என்ன சீல் உடைக்கலையா? எல்லாம் வந்து என் முறை பொண்ணு மீனாட்சி கழுத்துல நீ தாலி கட்டியா? தொடவே அவன் யோசிப்பான். பட்டா என் நெஞ்சில கை வைக்கிற நீ நல்ல கழட்டிடுவேன். விட்டுருப்பா விட்டுரு அவனை. யோ அறிவு இருக்கா உனக்கு? இந்த பேட்டையில எவ்வளவு பெரிய கிங்கு இவரு. இவராண்ட போய் எதுக்கு ஒம்ப வச்சுக்கிறேன்? என் முறை பொண்ணை தள்ளிட்டு போயிட்டான். உன் மூஞ்சில என் கைய வைக்க உன்னையா இப்பதான் கண்டுக்கிறேன். உன் முறை பொண்ணை தள்ளிட்டு போயிட்டான். அப்போ ஜமீன்தார் பையன் நீ இல்லையா? இன்னும் இந்த ஆள் மென்டலா தாறுமாறா பேசிக்கிறான். டென்ஷனை கலப்பாத வானா பாட்டில் பறக்கும். நான் பாட்டுக்காதுப்பா மிஸ்டேக் பண்ணினேன். என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். போன மாதிரி தெருவிஸ் இல்லாத கம்யூனிட்டியா சர்வீஸ்ல பார்த்ததுலப்பா. பட் மீனாட்சி உன் முறை பண்ணுங்கிற மடக்கி குனிய வச்சு மஞ்ச கைத்த அவ கழுத்துல கட்டுவியா? அதை விட்டு போட்டு எவனா தள்ளிட்டு போயிட்டு ஒப்பாரி வைக்கிறியா? என்ன பண்றது தியாகு? நான் போறதுக்குள்ளதான் அங்க ரேஞ்சே மாறி போச்சே. பாக்கெட்ல நல்லா துட்டு வச்சுக்கிற. கீது எய்தாப்ல இருக்க மருந்து கடையில முழுசா கல்ட்டா மூதேவி. எய்தாப்ல இருக்க மருந்து கடையில எலிப்பாச்சானு கேளு தம்மா மடிச்சு கொடுப்பான். அதை வாங்கி உள்ள தலைக்கு ஓரமா படுத்தினா 2 நாள் மில்க். என்ன சாவ சொல்றியா நீ? இருந்தாப்ல மட்டும் என்ன பண்ண போறேன்? தியாகு மீனாட்சியை கட்டினு சும்மா விடக்கூடாது. அவனை ஒரு வழி பண்ணி ஆகணும். அட செத்தவனே ஜோசியம் பாக்குறவனே நீயா முட்டிக்கா மோதிக்கா? தியாகு அந்த கடையை பாரு. ஒரு பொண்ணு நின்னுக்குது பாரு. அவதான் என் முறை பொண்ணு மீனாட்சி. அவ பக்கத்துல நின்றுக்கிறான் பாரு. அவன் தான் அவ கழுத்துல தாலி கட்டின பேமானி. என்னடா அது அச்சுல வாத்த மாதிரி இன்ன மாதிரியே கீரான். அத்தோட தானே பேச்சாராய் உன்னாண்டு அடி வாங்கின நானு. கோவிந்த வந்தாருனாக்க ஜமீன்தார் சோமசுந்தரத்தோட பையன் ராஜா வந்துட்டு போனே சொல்லு. வண்டி கரெக்டா செக் பண்ணி வைங்க. ஓகே போலாமா? மாயண்டியா உன் முறை பொண்ணு புடிச்சாலும் புடிச்சா புளியங்கொம்பா புடிச்சா அவன் யார் தெரியுமா? ஜமீன்தார் விட்டு பிள்ளை.
ஒரு அருமையான லாக் கட்சிக்குது. மேட்டர் 1 மீட்டர் 2. என்ன நீ அவன மாதிரியே இருக்கிறதால அவன் இடத்துக்கு நீ மாறிடு. சொத்தெல்லாம் நீ அனுபவிச்சுக்கோ. மீனாட்சி எனக்கு பார்சல் பண்ணிடு. மீட்டர்ல ஒண்ணு ராங் ஆயிடாதே. நிச்சயம் வராதுப்பா. நீ எத்தனை நாளைக்கு தான் 5க்கும் 10க்கும் அல்லாடி இருப்ப? கொஞ்சம் நல்லா யோசித்து பாரு. అట్లాను ఈ మనిషి మార్చేస్తాను. ஏய் போரிக்கி பசங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்ன காப்பாத்தினதுக்கு. பொண்ணுங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். வண்டியில இரு. எனக்கு அவங்க வண்டியில ஏறாங்க. ஏறட்டுமா, அவங்களும் நம்ம ஆளுங்க தான். எல்லாம் இந்த தலைவனோட ஏற்பாடு. ஆத்தா, உன்னை வேண்டிக்கிட்டு நான் ஆரம்பிக்கிற இந்த விரதத்துல எல்லா வெற்றியும் கிடைக்கணும். அதுக்கு நீதாம்மா தாயே கூட இருந்து அருள் புரியணும். மீனாட்சி, இப்படி எதுவுமே சாப்பிடாம பெரும் வயித்தோட ஈரப்புடவையை கட்டிக்கிட்டு புத்துக்கிட்டே உட்காந்துருக்கேம்மா. உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது, கொஞ்சம் பாலாவது சாப்பிடுமா. வேண்டாத்த, நான் என்ன வருத்திக்கிட்டு இப்படி விரதம் இருக்கிறத அந்த ஆத்தா பார்த்தா அதுக்கப்புறமாவது அவ மனசுல இறக்கம் வந்து என் புருஷனுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவா. மீனாட்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா விரதம் இருக்கிறத பாக்குறப்போ மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவளுடைய மன உறுதி தான் இப்ப நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. வீட்டுக்கு வந்தவளை ஈவிரக்கம் இல்லாம வேலை வாங்குறது மட்டும் புகுந்த வீட்டு கொடுமை இல்லைங்க. இப்படி எல்லாம் விரதம் இருக்க சொல்லி கஷ்டப்படுத்துறதும் புகுந்த வீட்டு கொடுமைதான். இதோ பாருமா, மீனாட்சி நம்ம மருமகளாவா நினைக்கிறோம், இந்த வீட்டுக்கு வந்த மகா சக்தியா தானே நினைக்கிறோம். ஆக நம்மளை காப்பாத்த வந்தவளை நாமளே கஷ்டப்படுத்துறதா நீயே வீணா கற்பனை பண்ணிக்கிற. மீனாட்சி, ஐயோ என்ன மீனாட்சி உடம்புல இப்படி அனலா குதிக்குது? ஏன் இப்படி வருது? உடம்புக்கு எடுத்துக்கிறேன். வா டாக்டர் போலாம், வா. பின்னாடி உட்கார்.